இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இது, எல்லாருமே இருக்காங்க, என்ன தனியா கூப்பிடுறீங்க? அதான் நான் அப்பவே சொன்னேனே, கல்யாணத்தன்னைக்கு எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணிடுறேன்னு சொல்லி. அப்புறம் என்னங்க பிரச்சனை? இல்ல அதுக்காக நான் உன்னை கூப்பிடல. அப்ப வேற எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உன் கையில நான் போட்ட மோதிரம் இருக்குல்ல, அதை கழட்டி கொடு. மோதிரம். என்ன பாக்குற? நமக்கு தான் கல்யாணம் ஆக போறது இல்லல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மோதிரத்தை உன் கையில போட்டிருக்க? முதல்ல கழட்டு. அதுக்கு இல்ல, அத்தை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா, நிச்சய மோதிரம் கையில இல்லனா அத்தை தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால இது இருக்கட்டுமே. ஆமா, அவங்களுக்கு உன் கையில நிச்சய மோதிரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுதான் வேலையா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்து கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. இந்த மோதிரம் என் கையில இருக்கிறது உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? இது ஜஸ்ட் மோதிரம் தானே. இல்ல 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 இல்ல, ஜஸ்ட் மோதிரம்லாம் இல்ல, இது நான் போட்ட மோதிரம். கலட்டு. ஏன்னா ஏன் ஸ்ரீஜா கையில மட்டும்தான் நான் போட்ட மோதிரம் இருக்கணும். ஓ, ஸ்ரீஜா. அப்போ இங்க வந்து ஸ்ரீஜா தான் உங்க ஆளா? ஆனா சிந்தாமணி அவங்க சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ உங்க அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்ரீஜா தான் வரணும்னு வந்தா. ஓஹோ. நான் அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். நான் உன்னை எங்க அம்மா சொன்னதுனால தான் என் விருப்பத்துக்கு மாறா உன்னை நிச்சயம் பண்ண. நீ கல்யாணத்து அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுவேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். இந்த பாரு, நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓ, அதுக்காக தான் இந்த மோதிரத்தை கேக்குறீங்களா? அப்போ அவங்க தான் இந்த மோதிரத்தை கழட்ட சொல்லி கேட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, நான் தான் அந்த மோதிரத்தை கேக்குறேன். கழட்டி கொடு. சீக்கிரம். சரி, கழட்டி கொடுக்கறேன். என்ன? கழட்ட முடியல. எப்படியாவது கழட்டி கொடு. என்னால சுத்தமா கழட்ட முடியல. இது ரொம்ப டைட்டா இருக்கு. வேணா நீங்களே கழட்டிக்கோங்க.